மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியில் ஜென்ம குரு வந்து அமர்ந்து இவர்களை சக்கையாக பிழிந்தது. இன்னும் சில இடங்கள்ல அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லைன்னா ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸுக்கு கூட பணம் இல்லாமல் யார்கிட்டெல்லாம் நம்ம கடன் சொல்கிறது, கடன் கேட்குறது, இனி வாங்கிறதுக்கு வழியே இல்லையே, கடன் கொடுத்தவர் வெளியில் வந்து நிற்கிறாரே, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீம் வந்து நிற்கிதே அப்படின்னெல்லாம் வழி தெரியாமல் லிட்ரலாக இரவு நேரத்தில் குறிப்பாக தூங்குவதற்கு முன் அழுகாத மிதுன ராசிக்காரர்களே இல்லை. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறேன், ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் இவர்களாகவே சம்பாதித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவர்கள் 2026 வருடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும், யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த 2026க்கு உண்டான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத விவரமாக காண இருக்கிறோம். சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த 2026ங்கிற இந்த வருடத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி 2 கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள். ஆனால் நாடி நரம்பு எலும்பு சதையெல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் 3 விதமாக பிரிக்கிறோம். அதாவது மிதுனராசி மண்டலத்தில் குரு இருப்பது, பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது 2 பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும், அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும். மார்ச் 15 தேதி முதல் ஜூலை மாதம் 11 தேதி வரை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும். இதற்கு பெயர் கால சர்ப்ப தோஷம். அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த 2 கிரகங்களும் தலை விரித்து ஆடும். அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது. ஜூன் மாதம் 5 தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும், யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியில் ஜென்ம குரு வந்து அமர்ந்து இவர்களை சக்கையாக பிழிந்தது. அதாவது டோட்டல் லாக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது மிதுனராசிக்காரர்கள் பொதுவாக சொல்லணும்னா எல்லாருக்குமே மூளை வந்து ஒரு 1.5 கிலோ அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் குறிகாட்டக்கூடிய அந்த புதன் இவங்களுக்கு ராசியாதிபதியாக வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் வந்து பிரமாதமாக யோசித்து மின்னல் வேகத்தில் செயல்படுத்துவார்கள்.
இவ்வளவு திறமைகள் இருந்த இந்த மிதுன ராசிக்காரர்கள் எதனால் முடங்கி போனார்கள், எதனால் அவமானப்பட்டார்கள், எதனால் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவங்கள் ராசியில் வந்து உட்காந்து இவர்களை முடக்கி விட்டது, இவங்க இன்வெஸ்ட் பண்ணின இடத்துல இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராமல் செய்து விட்டது. ஆனால் இவங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்களோ அவர்கள் மட்டும் கரெக்டாக டிஜிட்டல் எஃபெக்டில் வந்து இவர்களிடம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். இதனால் வந்து குடும்பமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு முறையாக இருந்தாலும் சரி, இன்னும் சில இடங்களில் அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லைன்னா ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸுக்கு கூட பணம் இல்லாமல் யார்கிட்டெல்லாம் நம்ம கடன் சொல்கிறது, கடன் கேட்குறது, இனி வாங்கிறதுக்கு வழியே இல்லையே, கடன் கொடுத்தவர் வெளியில் வந்து நிற்கிறாரே, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீம் வந்து நிற்கிதே அப்படின்னெல்லாம் வழி தெரியாமல் லிட்ரலாக இரவு நேரத்தில் குறிப்பாக தூங்குவதற்கு முன் அழுகாத மிதுன ராசிக்காரர்களே இல்லை. அது கூட லைஃப் பார்ட்னருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பி வைத்து தலையணைக்குள் அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இவ்வளவு துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய ராசியில் இவர்களை சுருட்டிய அந்த குரு பகவான், ஜென்ம குரு வன்ம குருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் ராசியை விட்டு 2ஆம் இடத்தில் வந்து உச்சமடைய போகிறார். அவர் உச்சமடைகிறது மட்டுமல்லாமல் 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறார். 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம். 9ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வந்து அமர்வதும் தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து வீடு கொடுத்த சாட்டர்ன் 10ஆம் வீட்டில் வந்து அமர்வதனால் 10ஆம் வீடு அப்படிங்கிறது இவர்களுக்கு மேலே 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்ன இந்த 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். இப்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதுமே, 10ஆம் பாவத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதுமே பூரணமாக முழுவதுமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருந்துகிறது. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தொழிலில் லாபம் 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 அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கு மேலே மேலே உயரத்தில் உச்சத்தில் வரும். வரக்கூடிய அந்த லாபத்தை வைத்து இவர்கள் அனைத்து விதமான கடன்களையும் அடைப்பது அப்படிங்கிறதை இவர்கள் கண்டிப்பாக பண்ணுவார்கள். நிறைய புதிய பரிணாமங்கள், புதிய ஆர்டர்ஸ், புதிய டைமென்ஷன்ஸ், யாரும் யோசிக்காத வகையில் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த விரிவாக்கம், வெளிநாட்டு தொடர்பு, வியாபாரத்தில் புதிய யுக்தி, நிறைய பிரான்ச் போடுவது, நிறைய நபர்களை வேலையில் அமர்த்துவது, இவர்களுடைய தோல்விகள், டென்ஷன், அவமானம் போன்ற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு, அதையும் தவிர இவர்களுக்கு அந்த நோய் நொடி வம்பு வழக்கு, குறிப்பாக அதிலும் பேமெண்ட் தொடர்பான இஷ்யூஸ், லீகல் ப்ராப்ளம் போன்ற அனைத்து விஷயத்துக்குமே ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறேன், ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் இவர்களாகவே சம்பாதித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய, தீர்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவர்கள் 2026 வருடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இவர்களுக்கு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது, ஆஃபீஸில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது போன்ற விஷயங்கள் மூலம் நிறைய புதிய வாடிக்கையாளர்களை இவர்கள் பக்கம் இவர்கள் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து பயணங்கள் சுருங்கட்டும். உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் வந்தாலே கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும்.
தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயணங்கள் செய்வார்கள். அனாவசியமான விஷயங்கள், இந்த எக்ஸ்ட்ரா வேஜன்ஸா லக்ஸரி போன்ற விஷயங்களுக்கு இவர்கள் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்வது தான் உண்மை. இப்போது குருவின் பார்வை ராகுவிற்கு இருந்தாலும், குருவின் பார்வை வருடத்தின் செகண்ட் ஹாஃபில் ராகுவிற்கு மறுக்கப்பட்டாலும், இவர்களுக்கென்று இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் மற்றும் லாபம் கண்டிப்பாக 2026 வருடம் இதுவரை காணாத ஒரு புதிய உச்சத்துக்கு எடுத்து போகும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக சுபகாரியங்கள், அதாவது இந்த புத்திர பாக்கியமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு அம்சங்களுமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் என்று சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர கோச்சார பலன்களில் முதல் தரமான ராஜயோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கிரக நிலைகள், அதன் தசாபுத்தி அந்தரங்கள், பிராணன், ஆட்டம், சூக்ஷ்மம் போன்ற விஷயங்களை அனுசரித்து இந்த பலன்கள் உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.